சனாதனத்தை எதிர்ப்பதை பொறுத்துக் கொள்ள முடியாது என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி BR கவாய் மீது வழக்கறிஞர் ஒருவர் காலணியை எரிந்து இருப்பது மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இதற்கு பலரும் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இதன் பின்னணியில என்ன நடந்தது வாங்க இந்த பதிவுல பார்க்கலாம். ரெஃப்ளெக்ட் நியூஸ் நேயர்களுக்கு கோபியின் அன்பு வணக்கம். நேற்று உச்சநீதிமன்ற நீதிபதி BR கவாய் நேற்றைய அமர்வுல என்னென்ன வழக்குகள் இருக்கு அப்படின்றத அறையின் ஒன்றுல வழக்கறிஞர்களுடன் விவாதம் செய்திருக்கிறாரு. அந்த சூழலில் ஒருத்தர் மூத்த வழக்கறிஞர் ஒருத்தர் வந்திருக்காரு. அப்போது திடீரென ஒரு 71 வயது மதிக்கத்தக்க ராகேஷ் கிஷோர் என்ற வழக்கறிஞர் செருப்பு அவர் மேல வீசியிருக்காரு. அதாவது அந்த ஷூவை எடுத்து BR கவாய் மேல வீசியிருக்காரு. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியோட பதவி அது எத்தகையது, அது எவ்வளவு பெரிய ஒரு உச்சபட்ச பதவி என்பது அனைவருக்குமே தெரியும். ஆனா அவர் மீது செருப்பை வீச வேண்டிய அவசியம் என்ன, அந்த 71 வயசு அந்த முதியவருக்கு என்ன ஆச்சு அப்படின்ற போல அங்கெல்லாம் பேசப்பட்டுச்சு. திடீர்னு அங்கிருந்த காவலர்கள் எல்லாம் அவரை பிடிச்சு இழுத்து தள்ளி அவரை வெளியே அனுப்பின்னு இருந்தாங்க. BR கவாய் அப்படின்றவரு யார் என்பதை ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். BR கவாய் ஒரு சனாதன எதிர்ப்பாளி. அவர் சனாதனத்தை ரொம்ப எதிர்க்கிறவரு. அவர் ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்தவர். பின்னர் அவருடைய மதம் புத்த மதம். அவர் இந்து மதம் கிடையாது, புத்த மதத்தை சேர்ந்தவர். இவர் இப்பதான் சமீபத்துல உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியாக பொறுப்பேற்றிருக்கிறார். இவர் தொடர்ந்து சனாதனத்திற்கு எதிரான கருத்துக்களை பரப்பியதாக அந்த வழக்கறிஞர் சொல்றாரு. அந்த காலனி வீசிய அந்த கிஷோர் என்ற ராஜேஷ் கிஷோர் என்ற வழக்கறிஞர் சொல்றாரு. இந்த ராஜேஷ் கிஷோர் என்பவர் 71 வயசு ஆகுது. அவர் இந்த நீதித்துறையில மிக நீண்ட அனுபவம் உடையவராகவும் அவர் இருக்காரு. டெல்லி விகார் பகுதியை சேர்ந்த அவரு திடீர்னு அவர் மீது செருப்பை வீசியதற்கு மிகப்பெரிய கண்டனமும் எழுந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அவருடைய வழக்கறிஞர் உரிமத்தை ரத்தும் செஞ்சிருக்காங்க. பார் கவுன்சிலர் இடைக்கால ரத்து தான் செஞ்சிருக்காங்க. இந்த மூத்த வழக்கறிஞர் ராகேஷ் கிஷோர் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மீது காலணி வீச வேண்டிய அவசியம் என்ன, இதன் பின்னாடி என்ன இருக்குன்றத அடுத்ததான் நம்ம பார்ப்போம். இதுக்கு பலரும் எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. பிரதமர் மோடியே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் தான் எதிர்ப்பு தெரிவிச்சு BR கவாய்க்கு கால் பண்ணி இது குறித்து பேசியிருக்காரு. நம்மளுடைய முதல்வர் ஸ்டாலின் பேசியிருக்காரு. ராகுல் காந்தி, கார்கே எல்லாம் மிகப்பெரிய ஒரு கண்டனத்தையே தெரிவிச்சிருக்காங்க. இது இந்தியா முழுவதும் மிகப்பெரிய ஒரு அதிர்வலை ஏற்படுத்தி இருந்தது. இந்தியா கூட்டணிக்கு இது மிகப்பெரிய அதிர்ச்சி. அதாவது மொத்தமா இவங்க குற்றம் சாட்டுறதே பிஜேபி மேலதான். 10 ஆண்டுகளா சனாதன எதிர்ப்பு, சனாதன அந்த வெறி அதிகரிச்சிருச்சு, மதவெறி அதிகரிச்சிருச்சு, சமூக அந்த பிளவினை அதிகரிச்சிருச்சு அப்படின்ற போல ஒரு குற்றச்சாட்டை முழுமையாக பிஜேபி மேல இவங்க குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. சரி, ஏன் இந்த காலனி வீசப்பட்டதுக்கான காரணம் என்று இதுல பார்ப்போம். அதாவது மத்திய பிரதேசத்துல காஜு ரோஹா என்ற ஒரு விஷ்ணு கோவில் இருந்திருக்கு. அந்த ரொம்ப மிக பழமையான ஒரு கோவில். அந்த விஷ்ணு கோவில், அந்த கோவில்ல 7 அடி அளவான ஒரு சிலை கிடைச்சிருக்கு. அது விஷ்ணு சிலை கிடையாது. அந்த சிலை ரொம்ப நாள் அது அங்கேதான் இருந்திருக்கு. அதை விசாரணைக்கு உட்படுத்தி அதை சீரமைக்கணும் அப்படின்ற போல சனாதனிகள் அதை ஒரு கோரிக்கை எழுப்பி அதை வழக்கா உச்சநீதிமன்றத்துக்கு கொண்டு போறாங்க. அப்ப BR கவாய் தலைமையில அமர்வுக்கு அந்த வழக்கு வந்திருக்கு. ஆனா BR கவாய் அந்த வழக்கை விசாரிக்காம தள்ளுபடி செஞ்சுட்டாரு. என்ன காரணம்னா இது தொல்லியல் துறை கிட்ட இருக்கு. அதே போல இதற்கான விசாரணை எல்லாம் போயிட்டு இருக்கு. நீங்க விளம்பரத்துக்காக பண்றீங்க அப்படின்ற போல இந்த வழக்கை தள்ளுபடி செய்தாரு. அது மட்டும் இல்லாம அவர் சொன்ன ஒரு அடுத்த கட்ட ஒரு பேச்சு இருக்கு. அது மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்திச்சு. சனாதனவாதிகள்லாம் மிகப்பெரிய கொந்தளிப்பையை எதிர்கொண்டாங்க. அதனால அதாவது என்னன்னா, விஷ்ணு சிலை உங்களுடைய கோரிக்கை விஷ்ணு சிலையா இருந்துச்சுன்னா அதை நீங்க விஷ்ணு கட்டையே போய் அந்த கோரிக்கையை வைக்கலாம், விஷ்ணு கட்டையே நீங்க அந்த முறையிடலாம் அப்படின்ற போல சொல்லியிருந்தாரு. இது மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்திச்சு. BR கவாய் மேல எல்லா கோவில் சாமியார்களும் பட்டாச்சாரர்களும் மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பை கோபத்தையும் ஏற்படுத்திச்சு. BR கவாயின் இந்த கருத்து சனாதனவாதிகள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியும் எதிர்ப்பையும் ஏற்படுத்திச்சு. BR கவாயை உடனடியாக பதவி நீக்கம் செய்யணும் அப்படின்ற போலாம் சமூக வலைதளங்கள்ல பேசப்பட்டுச்சு. ஆனா அவர் பெருசா அதை எடுத்துக்கல, ஒரு பொருட்டாவே மதிக்கல. அது ரொம்ப தள்ளி போயிடுச்சு. அடுத்தது அந்த வழக்கெல்லாம் தள்ளி போயிடுச்சு. இந்த பரபரப்பா பேசப்பட்ட நிகழ்வுகள் எல்லாம் நீர்த்து போயிடுச்சுன்னு சொல்லலாம். இப்படிப்பட்ட சூழல்ல தான் உச்ச நீதிமன்றத்துல பலரும் கூடியிருந்த வழக்கறிஞர்கள் கூடியிருந்த மத்தியில ஒரு 71 மதிக்கத்தக்க அந்த முதியவர் அவர் மீது காலணி வீசிருக்காரு. ஆனா இதற்கு கவாய் பெருசா ஒன்னும் கவலைப்படல. விடுங்க, என்னுடைய கவனம் ஒன்றும் சிதறவில்லை அப்படின்ற போல சொல்லியிருக்காரு. நாய்கள் குறைப்பதால் பயணங்கள் நின்று போவதில்லை என்ற அம்பேத்கருடைய வரிகளை சுட்டி காட்டி எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை, உங்களுடைய கவனம் சிதறக்கூடாது அப்படின்ற போல சொல்லியிருக்காரு. இதுதாங்க காரணம் என்று அனைவராலும் பேசப்பட்டு வருது. அதாவது உச்ச நீதிமன்ற நீதிபதி
அவர் மீது காலணி வீசுவது முறையா அப்படின்ற கோணத்துல நம்ம அதை பார்க்க வேண்டியது இருக்கு. ஒரு உச்சபட்ச பதவி, ஒரு உச்சபட்ச தலைமை பண்புல இருக்கிறவரு, அவர் மீது எப்படி நீங்க ஒரு காலணியை வீசலாம்? அவர் கருத்து மீது, அவருடைய நீதி மீது ஏதாவது விமர்சனம் இருந்துச்சுன்னா, ஏதாவது எதிர்ப்பு இருந்துச்சுன்னா, அந்த அவருடைய தீர்ப்பை நாம விமர்சனம் செய்யலாம். ஆனா இது ஒரு தலைமை பண்பு, ஒரு உச்ச நீதிமன்ற நீதிபதி மீது உச்ச நீதிமன்ற வளாகத்திற்குள்ளேயே இத்தகைய செயலை செய்திருப்பது மிகவும் கண்டனத்திற்குரியது. பலரும் இதற்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இந்த நிகழ்வு பத்தின உங்களுடைய பார்வை என்னவா இருக்கு? அதை பத்தி உங்க கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் இன்னொரு பதிவுல நம்ம சந்திக்கலாம். வணக்கம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.